சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். இது குறித்த தகவல்களை பதிவு பண்ணலாம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தொகுதியில இரண்டாவது முறையாக கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதற்கு முன்பாக வாக்கு சேகரிப்பில் அவர் தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள ஐசோஸ் பகுதியில வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். திறந்த வாகனத்தில் அவர் மக்களையும் திமுகவினரையும் சந்தித்து தனக்கான வாக்கை உதயசூரிய சின்னத்தில் அவர் கேட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு பெற வேண்டி வெற்றி பெற வேண்டி அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனும் உடன் இருக்கிறத காட்சியிலாக பார்க்கப்படுகிறது. இங்கே சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் திமுகவினரும் அவருக்காக தற்போது காத்திருக்கிறார்கள். என்ஆர் இளங்கோ, முன்னாள் மாநில உறுப்பினர் என்ஆர் இளங்கோ, அதே போல சரவணன் ஆகியோரெல்லாம், வழக்கறிஞர் சரவணன் ஆகியோரெல்லாம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார். இரண்டாவது முறையாக இந்த தொகுதியில் இருந்து அவர் போட்டியிட போகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என்பது சென்னையில திமுகவின் முக்கியமான பலம் பொருந்திய ஒரு தொகுதியாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு மறுவரைக்கு பின்னராக சேப்பாக்கம் தொகுதியுடன் சேர்த்து திருவல்லிக்கேணி பகுதியும் இணைக்கப்பட்டதை அடுத்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. அந்த புதிய தொகுதி உருவாக்கப்பட்ட போதே இந்த தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றவர் அப்போதைய மாவட்ட செயலாளராக இருந்த ஜே அன்பழகன் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் 2016 எதிர்கட்சியாக திமுக வந்தபோது இதே தொகுதியில் இருந்து போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டவர் ஜே அன்பழகன். அவர்களின் மறைவுக்கு பிறகாக இந்த தொகுதிக்கு வேட்பாளராக யார் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு எழுந்த பொழுது முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர்களுடைய மகனே, அதாவது உதயநிதி ஸ்டாலினே இந்த தொகுதியை எடுத்து அதில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு அந்த தொகுதியில் அவர் போட்டியிட்டார். அந்த தொகுதியில கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில பாமக சார்பாக கசாலி என்பவர் போட்டியிட்டார். அவரை விட உதயநிதி ஸ்டாலின் ஏறத்தாழ 69,355 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மீண்டும் இதே தொகுதியை அவர் தேர்வு செய்திருக்கிறார். அவருக்கு கட்சியும் அந்த தொகுதியை வழங்கி இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தொகுதியில் செய்து கொண்டே இருப்பார், தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி என்பது அவருக்கு மிகவும் பலம் பொருந்திய ஒரு தொகுதியாக பார்க்கிறார். அதனாலேயே அந்த தொகுதியிலிருந்து அவர் போட்டியிடுகிறாராக சொல்லப்பட்டிருக்கிறது. தீவிர எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பிறகாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில மொத்த வாக்காளர்கள் 1,63,866 பேர் இருக்கிறார்கள். இதுல வந்து பார்த்தீர்கள் என்றால் பெண் வாக்காளர்கள் 84,396, அதே போல ஆண் வாக்காளர்கள் 79,412 பேரு, இதர வாக்காளர்கள் அதாவது மூன்றாம் பாலினத்தவர் 58 பேர் என இதுல வந்து 1,63,867 பேர் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் அவர் வைத்து பொறுப்பு வகித்திருந்தார் என்பது குறிப்பிடப்பட்டது. அதே போல திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராகவும் இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த தொகுதிக்கு இந்த தொகுதியிலிருந்து தான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்னென்னலாம் சொல்வேன் என்பதை வாக்குறுதியாக அவர் வழிநெடுகிலும் மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்த்துக்களுடன் இன்னும் சற்று நிமிடத்தில் இங்கே வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.